ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட்டர் ரிசோர்ஸஸ் அண்ட் ரிவர்ஸ் இன் இந்தியா இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியினுடைய சில டாபிக்ஸ் முடிச்சிருக்கோம். ஹிஸ்ட்ரி அண்ட் யூனிட் 8ல் திருக்குறள் முடிச்சிருக்கோம். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். செயின் ஆஃப் வால்கனோஸ் இஸ் லொக்கேட்டட் அரவுண்ட் த பசிபிக் ஓஷன் கால்டு தி. பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது. ஸோ அதனோட பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பசிபிக் நெருப்பு வளையம், பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். ஸோ இங்கே பாருங்கள், அடுத்தது பெரிங் ஸ்ட்ரைட். ஸோ இந்த பெரிங் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது என்னென்னா பசிபிக் ஓஷனையும் ஆர்டிக் ஓஷனையும் இணைக்கக்கூடியதாக இந்த பெரிங் நீர்ச்சந்தி. அடுத்தது மெரினா ட்ரெஞ்ச், மரீனா அகழி. ஸோ இந்த மரீனா ட்ரெஞ்ச் தான் பசிபிக் ஓஷன்லேயே இருக்கக்கூடிய மிக ஆழமான பகுதி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது மரீனா ட்ரெஞ்ச், டீப்பஸ்ட் பாயிண்ட். ஸோ அதனுடைய ஆழம் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 10,994 மீட்டர் அளவுக்கு ஆழம் இருக்குது. அடுத்தது, ஹூ வாஸ் த ஸ்பானிஷ் நேவிகேட்டர் நேம்டு த ஓஷன் பசிபிக் மீனிங் காம் ஆர் ட்ராங்க்? ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பசிபிக் என பெயரிட்டார். ஸோ பசிபிக் ஓஷனுக்கு பசிபிக்னு யார் பெயர் வச்சாங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் நேவிகேட்டர், ஸ்பெயின் நாட்டினுடைய மாலுமி. ஸோ அந்த பசிபிக் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா அமைதி அப்படின்னு சொல்லி பொருள். காம் ஆர் ட்ராங்க்வெல். ஸோ இது யார் பெயர் விட்டது அப்படின்னா ஃபெர்டினாண்ட் மெகலன். ஸோ இந்த ஃபெர்டினாண்ட் மெகலன் அப்படிங்கிறவங்க தான் இதுக்கு பெயர் விட்டுருக்காரு. அடுத்த கேள்வி. கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபைண்ட் த ஓஷன். அறிக்கைகளை கருத்தில் கொண்டு கடலை கண்டுபிடி. ஸோ 3 க்ளூ கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அது என்ன ஓஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் க்ளூ, ஷேப் ஆஃப் த ஓஷன் ரிசம்பிள்ஸ் த லெட்டர் எஸ். ஸோ அந்த பெருங்கடல் பார்த்தீங்கன்னா எஸ் வடிவத்தை போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஜிப்ரால்டர். ஸோ ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி பார்த்தீங்கன்னா அந்த பெருங்கடலையும் மெடிட்டேரியன் சி, மத்திய தரைக்கடலையும் இணைக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டீப்பஸ்ட் பாயிண்ட் இஸ் மில்வாக்கி டீப். ஸோ இதுதான் அந்த ஓஷனுடைய ஆழமான பகுதி. ஸோ இது எங்கே இருக்குன்னா பியோர்ட்டோ ரிக்கா ரிஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ இதனோட டெப்த்து பாருங்கள் 8,600 மீட்டர். ஸோ இது என்ன ஓஷன் அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷன். அட்லாண்டிக் ஓஷன் தான் பார்க்கறதுக்கு எஸ் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்லாண்டிக் ஓஷன் செகண்ட் லார்ஜஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஓஷன் எது அப்படின்னா பசிபிக், அடுத்தது அட்லாண்டிக், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன். ஸோ இதனோட எவ்வளோ இருக்குது அப்படின்னா 85.13 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு அளவு இருக்குது. அடுத்தது, ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் தப்பாக இருக்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், மலாக்கா ஸ்ட்ரைட், மலாக்கா நீர்ச்சந்தி, அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன், இந்த ரெண்டையும் இணைக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, ஜாவா அகழி, ஜாவா ட்ரெஞ்ச், இது டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஆழமான பகுதின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஜாவா ட்ரெஞ்ச் தான் இதனோட ஆழம் பார்த்துக்கோங்க 7,725 மீட்டர். இது இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ஆழமான பகுதி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தவறுதலாக இருக்குது. அதில் என்ன தவறு அப்படின்னா மலாக்கா நீர்ச்சந்தி இந்தியன் ஓஷனையும் அட்லாண்டிக் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் இணைக்குது. இந்தியன் ஓஷன்னு வரணும். இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் பசிபிக் ஓஷனையும் இந்தியன் ஓஷனையும் இணைக்குது. அடுத்த கேள்வி, குளூரின் கொள்ளிடம் நதி எதன் கிளையாறுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் காவிரி ஆறு. அடுத்தது, ஆம்பி ஹீட்டர் ஷேப்ட் ஹாலோ பேசின் கட் இன் டு மவுண்டைன் ரிட்ஜ் பை கிளாஷியர். மலைத்தொடர் பனி ஆறுகளால் அரிக்கப்பட்டு ஏற்படும் அரை அரங்க வடிவிலான வட்ட குளிந்த நிலத்தோற்றம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது மவுண்டைன். ஸோ இதில் இந்த பனியாறுகள் கிளேஷியர்னால எரோஷன் அங்கே நடக்குது. அதனால் இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துலையும் இந்த சர்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி உருவாகுது. பார்த்திங்கன்னா அது வீல் சேர் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சின்ன வயசுலலாம் சர்க்கஸ் விளையாடிப்போம். ஸோ அந்த இடத்துல சறுக்கலான பகுதி உருவாகுது. இதுதான் சர்க்கு. ஸோ இந்த சர்க்கு பார்த்திங்கன்னா நாளடைவில் அங்கே இருக்கக்கூடிய பனி உருகி தண்ணீரெல்லாம் இந்த இடத்துல ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு பேர் டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் சர்க். ஆன்சர் ஆப்ஷன் பி. One among the given is formed when the arc is collapsed. கடல் வளைவுகள் உடைந்து பின்வருவனவற்றில் எது உருவாகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆர்ச்சு. ஸோ இந்த ஆர்ச் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாகுது, கடல் தூண். ஸோ இந்த இடத்துல இது கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கும். ஸோ இந்த ஆர்ச்சில்
இந்த பகுதிகள் வந்து கொலாப்ஸ் ஆகுது. ஸோ கொலாப்ஸ் ஆகிறங்காட்டிக்கு இந்த மாதிரியான ஒரு பகுதி வந்து கிடைக்குது, தூண் மாதிரியான பகுதி. அதுக்கு பேர் கடல் தூண். அடுத்தது ஸ்வர்லிங் மூமெண்ட் ஆஃப் த ஃபாலிங் வாட்டர் இன்டு த பிளஞ்ச் பூல் இஸ் கால்டு. நீர் சுழன்று நீர்வீழ்ச்சி குளத்தில் விழுவதை டேஸ் என்கிறோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து எடிங், நீர் சுழி. அடுத்தது விண்டிங் கர்வ் ஆர் பெண்ட் இன் அ ரிவர். ஆற்றின் வளைவு மற்றும் நெளிவை டேஸ் என்கிறோம். ஸோ ஆற்றில் பார்த்திங்கன்னா நீர் வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகுது. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மியாண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பவுட் ஆர் கர்வ்டு டெல்டா வித் த கான்வெக்ஸ் மார்ஜின் ஃபேஸிங் த பாடி ஆஃப் வாட்டர் கால்ட் அஸ் ஃபேன் டெல்டா. வளைந்த வடிவ குவிந்த எல்லைகளை கொண்ட கடலை நோக்கி காணப்படும் டெல்டாக்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வில் வடிவ டெல்டாக்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா முக்கோண ஷேப்பில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பேர்ட்ஸ் ஃபுட். இதெல்லாமே வந்து அந்தந்த ஷேப்பில் இருக்கிறதா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ புக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் வச்சு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ பார்த்திங்கன்னா அந்த இருக்கக்கூடிய ஓஷன் 5 ஓஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே எது வந்து மிக ஆழமான பகுதி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா சவுத் சாண்ட்விச் ட்ரெஞ்ச். ஸோ இந்த அகழி இது எங்கே இருக்குது அப்படின்னா சதர்ன் ஓஷன், தென் பெருங்கடலில் இருக்கக்கூடியது. அடுத்தது மில்வாக்கி ட்ரெஞ்ச், இப்போ தான் நம்ம பார்த்தோம், இது வந்து அட்லாண்டிக் ஓஷன். அடுத்தது மெரினா ட்ரெஞ்ச். ஸோ மெரினா ட்ரெஞ்ச் வந்து பசிபிக் ஓஷனில் இருக்குது. யுரேஷியன் பேசின் இது பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஓஷன். ஜாவா ட்ரெஞ்ச் வந்து இந்தியன் ஓஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 2 1 5 3 4 2 1 5 3 4. அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங். பிரேக்கிங் அண்ட் கிரம்பிளிங் ஆஃப் ராக்ஸ். பாறை உடைதல் மற்றும் நொறுங்குதல். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா பாறை சிதைவு, வெதரிங்னு சொல்லுவாங்க. அடுத்தது அபேண்டட் மியாண்டர் லூப்ஸ். ஸோ மியாண்டர் வளைவுகள் வந்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்ஸ்பவ் லேக். அடுத்தது பாருங்கள், இது வந்து 1, இது வந்து 2. அடுத்தது லார்ஜ் பாடி ஆஃப் மூவிங் ஐஸ். நகரும் ஒரு பெரும் பனிக்குவியல், அது என்னென்னா பனியாறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரசன்ட் ஷேப்ட் சாண்ட் டியூன்ஸ். ஸோ இந்த கிரஷன்ஸ் பிறை வடிவ மணல் மேடுகள் வந்து பார்ச்சன்ஸ். ஸோ அதுதான் வந்து கிரஷன்ஸ் ஷேப்பு. வேம்பநாடு லேக். ஸோ வேம்பநாடு ஏரி என்ன அப்படின்னா காயல், லாகுன்னு சொல்லக்கூடிய ஏரி. ஸோ 3 4 5 1 2. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. டெல்டாஸ் ஆர் ஃபார்ம்டு நியர் த மவுத் ஆஃப் தி ரிவர். முகத்துவார பகுதியில் ஆறுகளால் டெல்டாக்கள் உருவாகின்றன. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. த வெலாசிட்டி ஆஃப் ரிவர் பிகம்ஸ் ஸ்லோ வென் இட் அப்ரோச்சஸ் த சி. கடல் பகுதியை ஆறு அடையும் போது ஆற்றின் வேகம் குறையும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ போத் ஏ அண்ட் ரீசன்ஸ், அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். அடுத்தது 14th கொஷின். Sea arches in turn becomes sea stacks. கடல் தூண்கள் அலைகளின் படிவுகளால் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு, ஓகேங்களா. கடல் வளைவுகள் இறுதியில் கடல் தூண்கள் ஆகின்றன. சி ஸ்டாக்ஸ் ஆர் ரிசல்ட் ஆஃப் வேவ் டெப்போசிஷன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கணும்னா எரோஷன், வன் சரிவுனால தான் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து உருவாகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஏ வந்து கரெக்டாக இருக்குது, ஆர் வந்து தப்பாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது டேஸ் இஸ் அ டெப்போசிஷன் ஆஃப் ரிவர் செடிமெண்ட்ஸ் அலாங் த ஃபுட் ஹில்ஸ். மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள் டேஸ் ஆகும். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலுவியல் ஃபேன், வண்டல் விசிறின்னு சொல்லுவாங்க. குற்றாலம் ஃபால்ஸ் இஸ் லொக்கேட்டட் அக்ராஸ் த ரிவர். ஸோ குற்றாலம் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றுக்கு குறுக்காக அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சித்தார். ஆன்சர் ஆப்ஷன் சி. த லேண்ட்ஃபார்ம் கிரியேட்டட் பை கிளாஷியல் டெப்போசிஷன். பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மொரைன்கள். அடுத்தது லார்ஜ் டெபாசிட்ஸ் ஆஃப் லூயிஸ் ஆர் ஃபவுண்டின். மிகப்பெரிய இந்த லூயிஸ் அப்படிங்கிறது காற்றடி வண்டல் படிவுகள். காற்றுனால அந்த மண் வந்து தள்ளிட்டு போகிறது தான் வந்து இந்த காற்றடி வண்டல் படிவுகள். இது வந்து அதிக அளவில் எங்கே காணப்படுதுன்னா சைனாவில் காணப்படுது. டேஸ் ஆர் நாட் அசோசியேட்டட் வித் வேவ் எரோஷன். பின் குறிப்பிட்டவையில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாத ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பீச்சஸ், கடற்கரை வந்து இந்த வேவ் எரோஷன்னால் இதுக்கு வந்து தொடர்பு கிடையாது. ஸோ இது என்ன அப்படின்னா கடலினுடைய
அந்த சாண்ட் இருக்கு இல்லையா, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாமே வந்து அடிச்சுட்டு வந்து அந்த கரையோரத்தில் ஒதுங்கக்கூடியதான் வந்து பீச்சு. ஸோ செடிமெண்ட்ஸை டெபாசிட் பண்ணுறது, ஸோ வேவ் டெபாசிஷன்னால் வரக்கூடியதான் வந்து இந்த பீச்சஸ். Who was named as first hero for the planet by Time magazine for her effort towards marine life protections. கடல்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பிற்காக இவர் மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டி த டைம் இதழ், ஸோ டைம் இதழ் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கோலத்தின் கதாநாயகன் அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க, ஹீரோ ஆஃப் த பிளானட். ஸோ இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சில்வியா இயர்லி. அண்ட் வந்து ஒரு அமெரிக்கன். இவங்க பார்த்தீங்கன்னா கடல் ஆராய்ச்சி நிபுணர், ஓஷனோகிராஃபர்னு சொல்லக்கூடியவங்க. டேஸ் ஹெமிஸ்பியர் இஸ் கால்டு லேண்ட் ஹெமிஸ்பியர். ஸோ நில அரைக்கோளம் அப்படின்னு சொல்லி எதை அழைக்கிறோம் அப்படின்னா நார்தன் ஹெமிஸ்பியர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் 61% லேண்ட் இருக்கும். இதே வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் 81% வந்து வாட்டர் இருக்கும். ஸோ நில அரைக்கோளம் அப்படிங்கிறது நார்தன் ஹெமிஸ்பியர், வடக்கு அரைக்கோளம். இதே வந்து தெற்கு அரைக்கோளத்தை என்ன சொல்லுவாங்கன்னா நீர் அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரண்டாவது மிக நீளமான நதி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமேசான் நதி, ரிவர் அமேசான். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது நைல் ரிவர் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் ரிவர். முதலாவது மிக நீளமான நதினா நைல், இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அடுத்தது தேர்ட் பார்த்தீங்கன்னா யாங்ஸே ரிவர். ஃபோர்த் எது அப்படின்னா மிசிசிப்பி, மிசோரி. இந்த யாங்ஸே ரிவர் வந்து சைனாவில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஷியாலேயே வந்து முதல் மிக நீளமான நதின்னு கேட்டாங்கன்னா அது வந்து யாங்ஸே நதி. அடுத்தது ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பைக்கால் ஏரி உலகின் ஆழமான நன்னீர் ஏரின்னு சொல்லியிருக்காங்க. காஸ்பியன் கடல் உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தவறாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறுதலாக இருக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ காஸ்பியன் சி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது, இது வந்து ஒரு சால்ட் வாட்டர், நன்னீர் கிடையாது, உவர்நீர். ஓகேங்களா. காஸ்பியன் சி வந்து உவர்நீர். அடுத்தது ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சிலிக்கா ஏரி இது வந்து இந்தியாவின் மிகப்பெரிய லாகூன் லேக்குன்னு கொடுத்துருக்காங்க. லாகூன் அப்படிங்கிறது காயல் ஏரி. அடுத்தது லூனார் லேக். லூனார் லேக் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி உருவாகிருக்கு அப்படின்னா விண்கல் வந்து தாக்குனதுனால உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது நெதர்லாண்ட் இஸ் நோன் அஸ் த லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ். 1000 ஏரிகளின் நிலம் வந்து நெதர்லாண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறுதலாக இருக்குது. லேக் டோபா, இந்த டோபா அப்படிங்க சொல்லக்கூடிய லேக் பார்த்தீங்கன்னா சுமத்ரா தீவில் இருக்கக்கூடியது. ஸோ இதுவுமே வந்து கரெக்டு. இது வந்து எரிமலையினால் உருவாக்கப்பட்ட லேக்கு. சாம்பார் லேக் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. இது வந்து லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லேக் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உவர்நீர் ஏரியா வந்து இந்த சாம்பார் லேக்கை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ தவறுதலாக இருக்குது அப்படின்னா என்னென்னா நெதர்லாண்டு. ஸோ இந்த நெதர்லாண்டுக்கு பதிலாக என்ன இருக்கணும்னா ஃபின்லாண்ட். ஸோ ஃபின்லாண்ட் தான் வந்து லேக் ஆஃப் 1000 லேக்ஸ், லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து ஃபின்லாண்ட், 1000 ஏரிகளின் நிலம். ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தவறான அறிக்கையை கண்டறியவும். உலகின் மிகப்பெரிய பனிப்படிவ அடுக்குகளான ராஸ் மற்றும் ஃப்ளின்ச்சர்-ரான் பனிப்படிவ அடுக்குகள் அண்டார்டிகாவில் காணப்படுகின்றன. ஸோ இந்த 2 இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அடுத்தது வேர்ல்டு லார்ஜஸ்ட் கல்ஃப் இஸ் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. உலகின் மிகப்பெரிய வளைகுடா எது அப்படின்னா மெக்சிகோ வளைகுடா. இதுவும் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது there is a life cycle for oceans too and it is known as carbon cycleனு கொடுத்துருக்காங்க. கடல்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சுழற்சிக்கு பேர் வந்து கார்பன் சுழற்சின்னு கொடுத்துருக்காங்க. அது தவறுதலாக இருக்குது. கார்பன் சைக்கிள் இல்லை, அது பேர் பார்த்தீங்கன்னா வில்சன் சைக்கிள், WILSON, வில்சன் சைக்கிள். Dash curve is a graphic representation which shows the height of certain place found on land and the height of ocean features at sea. Dash என்பது நிலப்பகுதியிலோ அல்லது நீர் பகுதியிலோ காணப்படும் நிலத்தோற்றங்களின் உயரத்தை வரைந்து காட்டும் கோட்ட படமாகும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. என்னன்னா இந்த நிலப்பகுதியிலையும் நீர்ப்பகுதிக்கும் இருக்கக்கூடிய நிலத்தோற்றங்களினுடைய உயரத்தை வரைந்து காட்டக்கூடிய கிராஃப் எது அப்படின்னா ஹிப்சோமெட்ரிக் கிராஃப், உயர விளக்கப்படம். ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த ஹிப்சோ அப்படின்னா ஹைட், உயரம்னு அர்த்தம். இது என்ன சொல்லிருந்து எடுத்திருக்காங்கன்னா கிரேக்க வார்த்தையிலிருந்து எடுத்திருக்காங்க. This zone becomes accessible for oil drilling and mining activities. It has richest fishing zone. ஸோ என்னென்னா இந்த பகுதியில்
ஆழ்துளை கிணறுகள் மூலமாக எண்ணெய் எடுப்பதற்கும் சுரங்க நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கும் சிறந்த இடமாக விளங்குகிறது. இந்த பகுதிகள் உலகின் செழிப்பான மீன்பிடிப்பு தலங்களுள் ஒன்றாக உள்ளது. ஸோ என்னது அப்படின்னா கான்டினென்டல் ஷெல்ஃப். ஸோ கண்டத்திட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து இந்த ஆழ்துளை கிணறுகள் வந்து இருக்குது. ஸோ இந்த கான்டினென்டல் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எங்கே இருக்கக்கூடியதை சொல்லியிருக்காங்கன்னா கிராண்ட் பேங்க்ஸ் ஆஃப் நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியது. இந்த ட்ரில்லிங் அண்ட் மைனிங் ஆக்டிவிட்டிஸ் எங்கே நடக்குதுன்னா மும்பை ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நடக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அரேபியன் சீல இருக்கக்கூடியது. ஃபைண்ட் தி இன்கரெக்ட் மேட்ச். பாருங்கள், சப்மரைன் மவுண்டெயின் செயின் கடலடி மலைத்தொடர்கள் கண்டத்திட்டு, டீப் கேன்யான்ஸ் அண்ட் ட்ரென்ச்சஸ் கடலடி பள்ளத்தாக்குகள் மற்றும் அகழிகள் கண்டச்சரிவு, சப்மரைன் ஃபேன்ஸ் வண்டல் விசிறிகள் கண்ட உயர்ச்சி, அபிசல் குன்றுகள் கடல் குன்றுகள் கடல்மட்ட குன்றுகள். ஸோ இது பார்த்தீங்கன்னா கடலடி சமவெளிகள் மற்றும் அபிசல் சமவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நிலநடுக்க மேல்மை புள்ளி. ஸோ எபிசென்டர் ஆஃப் கிரேட் எர்த்வேக்ஸ் இது வந்து ஓஷனிக் டீப்ஸ் கடல் பள்ளம் அல்லது அகழின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது தவறுதலாக பொருந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ஸோ சப்மரைன் மவுண்டெயின் செயின் பார்த்தீங்கன்னா ஓஷனிக் ரிட்ஜை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ கான்டினென்டல் ஷெல்ஃப்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறுதலாக இருக்குது. அடுத்தது ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். டிராகன் ஹோல் இஸ் த டீப்பஸ்ட் நோன் அண்டர் வாட்டர் சிங்க் ஹோல் இன் த வேர்ல்டு. ஸோ உலகின் மிக ஆழமான கடலடி எங்கே இருக்குது அப்படின்னா உறிஞ்சி துளைக்கும் டிராகன் துளை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து சைனாவில் இருக்குது. அடுத்தது பெர்முடா ட்ரையாங்கிள் ஆல்சோ கால்டஸ் டெவில்ஸ் ட்ரையாங்கிள். ஸோ சாத்தான் முக்கோணம்னு சொல்லக்கூடிய இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து நார்த் பசிபிக் ஓஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் தவறுதலாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வட பசிபிக் பெருங்கடல்னு இருக்கக்கூடியது வந்து தவறுதலாக இருக்குது. என்ன அப்படின்னா நார்த் அட்லாண்டிக்கில் இருக்கக்கூடியது, அட்லாண்டிக் ஓஷனில் தான் வந்து இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து இருக்குது. அடுத்தது an imaginary line on a map joining the points of equal depth. ஸோ ஒரே அளவிலான ஆழம் கொண்ட இடங்களை வந்து இணைக்கக்கூடிய கற்பனை கோடு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சம ஆழக்கோடு, ஐசோபாத். ஸோ இதே வந்து ஃபேத்தோம் அப்படின்னா என்னென்னா அந்த ஆழத்தை அளவிடக்கூடிய அழகு தான் வந்து ஃபேத்தோம். அடுத்தது ஐசோஹெலின் சம உவர்ப்பக்கோடு அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடிய இடத்துல சமமாக இருக்கக்கூடிய சலினிட்டி. ஸோ இந்த உவர்ப்பு தன்மை வந்து ஒரே மாதிரி இருக்கிறத இணைக்கக்கூடிய கற்பனை கோடு வந்து ஐசோஹெலைன். திஸ் இஸ் நாட் த பொட்டான்ஷியல் டைடல் எனர்ஜி ஜோன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் ஓதசக்தி உற்பத்தி செய்ய சாத்திய கூறுகள் நிறைந்த மண்டலங்களாக அறியப்படாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிச்சாவரம். ஆன்சர் ஆப்ஷன் பிச்சாவரம். இருக்கக்கூடிய மண்டலங்கள்னு கேட்டாங்கன்னா கல்ஃப் ஆஃப் காம்பட், காம்பே வளைகுடா, கட்ச் வளைகுடா, சுந்தரவன பகுதிகள். ஸோ இந்த மூணும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பெருங்கடல் நீரோட்டங்கள் ஓஷன் கரண்ட்ஸ் வடக்கு அரைக்கோளத்தில் கடிகார எதிர்ப்பு இயக்கத்திலும் தெற்கு அரைக்கோளத்தில் கடிகார திசையிலும் உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேன்ஜெட்டிக் டால்ஃபின். ஸோ டால்ஃபின் பார்த்தீங்கன்னா 2010 தேசிய நீர்வாழ் விலங்காக வந்து அறிவிச்சிருக்காங்க, நேஷனல் அக்வாட்டிக் அனிமல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறுதலாக இருக்குது. ஸோ இது எப்படி இருக்கணும்னா இந்த நீரோட்டங்கள் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் கிளாக் வைஸ் மோஷனில் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் மோஷனில் இருக்கும். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் காரல் ரீஃப். ஸோ காரல் ரீஃப் அப்படிங்கிறது வந்து அந்த பவளத்தொடர்கள். ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு லார்ஜஸ்ட் கோரல் ஸ்ட்ரக்சர் இஸ் சிச்சுவேட்டட் இன் பசிபிக் ஓஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா. இட் இஸ் ஃப்ரிஞ்சிங் ரீஃப். தே கெட் எக்ஸ்போஸ்ட் அஸ் த வாட்டர் இன் லாகூன் கோஸ் டவுன். உலகிலேயே மிகப்பெரிய பவளத்தொடர் வந்து பசிபிக் பெருங்கடலில் அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. இது ஆஸ்திரேலியாவின் கடற்கரைக்கு அப்பால் உள்ளது. ஸோ இதுவுமே வந்து கரெக்டு. அடுத்தது இது வந்து கடலோர முருகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உப்பங்களிலும் நீர்மட்டம் குறையும் போது வெளியில் தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது, மீதி தேர்டும் ஃபோர்த்தும் வந்து தவறுதலாக இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. ஹம்போல்ட் ஓஷன் கரண்ட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ். ஹம்போல்ட் நீரோட்டம் இவ்வாறாக அறியப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து 9th புக்லேயும் 11th புக்லேயும் இந்த ஓஷன் கரண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஓஷன் கரண்ட்டில் வார்ம் கரண்ட்டும் இருக்கும், கோல்ட் கரண்ட்டும் இருக்கும். ஸோ இது என்னென்ன எங்கெங்கே உருவாகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், குரோஷியோ கரண்ட், ஒயாஷியோ கரண்ட், பெரு கரண்ட், ஃப்ளோரிடா கரண்ட்.
ஹம்போல்ட் ஓஷன் கரண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பெரு கரண்ட். ஸோ இது வந்து ஒரு கோல்டு கரண்ட். ஓகேங்களா. அடுத்தது இது எங்கே உருவாகும் அப்படின்னா சவுத் பசிபிக்கில் உருவாகக்கூடிய ஒரு நீரோட்டம். இதே வந்து அடுத்து பாருங்கள் குரோஷியோ அண்ட் ஒயாஷியோ. ஸோ இந்த ரெண்டுமே வந்து இது வந்து வார்ம் கரண்ட், இது வந்து கோல்ட் கரண்ட். ஸோ இந்த ரெண்டும் எங்கே உருவாகுது அப்படின்னா நார்த் பசிபிக்கில் உருவாகக்கூடிய ஒரு கரண்ட்டு. அடுத்தது ஃப்ளாரிடா கரண்ட்டுன்னு சொல்லி நம்ம புக்கில் கொடுக்கல, ஆனால் இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடிய இந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரிடா வழியாக போகுது. ஸோ மேபி அதை சொல்லியிருக்கலாம். அடுத்தது 35th கொஷின். வார்ம் கரண்ட் that travels up to கேப் கேட்டரஸ் இஸ் known as. கேப் கேட்டரஸ் வரை பயணம் செல்லும் வெப்ப நீரோட்டத்தின் பெயர் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெப்ப நீரோட்டம்னு சொல்லி அவங்களே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மூணுமே வந்து கோல்ட் கரண்ட், ஸோ குளிர்ந்த நீரோட்டம். வெப்ப நீரோட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் மட்டும்தான் வந்து வெப்ப நீரோட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேப் ஹட்ரஸ் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சி. ஸோ அட்லீஸ்ட் வந்து வார்ம் கரண்ட் எது கோல்ட் கரண்ட் எது அப்படின்னு சொல்லியாவது நீங்கள் பார்த்து வச்சுருக்கணும். தேசிய கடல்சார் நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன். ஸோ இயர் பார்த்தீங்கன்னா 1966 January 1 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதனோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா கோவாவில் இருக்குது. கோவாவில் டோனோ பவுலா அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. பிரம்மபுத்திரா ரிவர் ஒரிஜினேட் இன் டிபெட் அண்ட் இஸ் லோக்கலி நோன் அஸ். ஸோ பிரம்மபுத்திரா ஆறு வந்து டிபெட்டில் என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து சாங்போ. ஸோ இதே பிரம்மபுத்திரா நதி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னா ஜமுனா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்தது பங்களாதேஷில் இந்த பிரம்மபுத்திரா நதியும் கங்கை ஆறும் வந்து சேர்ந்து ஒரு நதியை உருவாகுது. அந்த ரிவருக்கு பேர் வந்து மேக்னா ரிவர்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின். ரிவர் விச் ஒரிஜினேட் ஃப்ரம் த கிளாஷியர் லொக்கேட்டட் டு த ஈஸ்ட் ஆஃப் மானசரோவர் லேக். ஸோ மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றிலிருந்து தோன்றும் நதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பிரம்மபுத்திரா. ஸோ அது என்ன கிளேஷியர் அப்படின்னா செமாயுங் டங் அப்படிங்கிற கிளேஷியர்லேருந்து உருவாகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேலேருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5550 மீட்டர் எலிவேஷன்லேருந்து இவ்வளோ உயரத்துலேருந்து அது உருவாகுது. விச் இஸ் த நேஷ்னல் ரிவர் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவின் தேசிய ஆறு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கங்கை நதி தான் வந்து இந்தியாவின் தேசிய ஆறு. அடுத்தது ஸோ இந்த கங்கை பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி கிளேஷியரில் உத்தரகண்டில் உருவாகுது. அதனோட பேர் வந்து உருவாக்கும் போது என்னென்னு இருக்குன்னா பகீரதி அப்படிங்கிற பேரில் வந்து உருவாகுது. ஸோ இதே கங்கை நதியை வந்து பங்களாதேஷில் என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னு கேட்கலாம். அதுக்கு பேர் வந்து பத்மான்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்தது ஸோ இந்த கங்கை நதியும் பிரம்மபுத்திரா நதியும் வந்து சேரக்கூடிய இடம், அந்த இடத்துல வந்து சுந்தரவன பகுதிகள் வந்து உருவாகுது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் டஸ் நாட் ஒரிஜினேட் இன் இந்தியா. இந்தியாவில் உற்பத்தி ஆகாத ஆறு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சட்லஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிபெட்டில் உருவாகியிருக்கும். விச் ப்ரொபோர்ஷன் த பாகிஸ்தான் அண்ட் இந்தியா டிவைட் த டோட்டல் வாட்டர் ஆஃப் இண்டஸ் சிஸ்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் அவங்க வந்து சிந்து நதி நகர எப்படி வந்து பங்கிட்டிருக்காங்க அப்படின்னா 80:20. ஆன்சர் ஆப்ஷன் டி. நேம் த டேம் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் சட்லஜ். ஸோ சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பக்ரா நங்கல் அணை. அடுத்தது ஹீராகுட் டேம் பார்த்தீங்கன்னா மகாநதி ரிவர், கோசி டேம் வந்து கோசி ரிவர், மேட்டூர் டேம் பார்த்தீங்கன்னா காவேரி ரிவர். மேட்ச் த ஃபாலோவிங் ரிவர் வித் இட்ஸ் ஃபேமஸ் டவுன்ஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நதிகளை அதன் புகழ் வாய்ந்த நகரங்களோடு தொடர்பு படுத்துக. ஸோ கங்கை நதி போகக்கூடிய புகழ்பெற்ற நகரம் எது அப்படின்னா பனாரஸ். அடுத்தது பிரம்மபுத்திரா பார்த்தீங்கன்னா குவாகத்தி, யமுனா வந்து ஆக்ரா, தப்தி வந்து சூரத். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 4, 3, 2, 1. சபர்மதி ரிவர் ஃப்ளோயிங் ஸ்டேட்ஸ். சபர்மதி ஆறு வந்து பாயக்கூடிய மாநிலங்கள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத். ஸோ இந்த ஸ்டேட் வழியாக போகுது. டேஸ் இஸ் கால்டு ரெட் ரிவர். இந்தியாவின் சிவப்பு ஆறு எதுன்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா. ஸோ இதுக்கு ஏன் வந்து சிகப்பு ஆறு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து அயன் கண்டென்ட் வந்து அதிக அளவில் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதனால் ரெட் கலரில் அந்த நதி வந்து இருக்குது. ஜோக் ஃபால் இஸ் லொக்கேட்டட் ஆன் த ரிவர். ஜோக் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள நதி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஷராவதி.
ஸோ இந்த ஜோக் ஃபால்க்கே வந்து இன்னொரு பேர், அதனோட இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ஜெர்சோப்பா ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெர்சோப்பா ஃபால்ஸ் எந்த நதியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கூட கொஷின் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் ஏரியா இந்த ஓஷன் ஃப்ளோர் இஸ் ஆக்குபைட் பை, கடல் தரையில் அதிக நிலப்பரப்பை ஆக்கிரமித்து இருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டீப் சீ பிளைன், ஆழ்கடல் சமவெளி. மேட்ச் த சர்ஃபேஸ் ஏரியா வித் தேர் ஓஷன், கடலின் பரப்பளவை அதற்குரிய பேராளிகளுடன் பொறுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் பசிபிக் ஓஷன் தான் வந்து இருக்கிறதுலையே ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் வந்து பசிபிக் ஓஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 165 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அடுத்தது அட்லாண்டிக் ஓஷன் தான் வந்து அடுத்த இரண்டாவதாக இருக்கக்கூடியது. ஸோ 82 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அடுத்தது இந்தியன் ஓஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் லார்ஜஸ்ட், ஸோ 73 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அடுத்தது ஆர்டிக் ஓஷன் பார்த்தீங்கன்னா 14 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அடுத்தது இன் விச் ஹில் இஸ் கிளியூர் வாட்டர்ஃபால் லொக்கேட்டட், கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி எந்த மலையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஷேர்வராய், ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மேட்ச் த ஃபாலோவிங், டோபா, மரியானா, மவுண்ட் சிண்ட்ரம், டிடிகா. இங்கே பார்த்தீங்கன்னா கால்டரா அப்படிங்கிறது எரிமலைவாய், ஆலி, ட்ரெஞ்சுனா ஆலி, வேர்ல்டு வெட்டஸ்ட் பிளேஸ், உலக அதிக மழைப்பொழிவு, ஆழமான ஏரி. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், டோபா அப்படிங்கிறது சுமத்ரா தீவில் இருக்கக்கூடியது, எரிமலை வாயினால் உருவாக்கப்பட்டது. ஸோ எல்லாமே வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ் கூட தான் பொருந்திருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. மெரினா வந்து ஆலின்னு சொல்லுவாங்க, அகலின்னு சொல்லக்கூடியது. மவுண்ட் சிண்ட்ரம் தான் வந்து அதிக அளவில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு இடம். டிட்டிகா அப்படிங்கிறது வந்து டிட்டிகாக்கா, இது பார்த்தீங்கன்னா ஆழமான ஏரி. அடுத்தது ஐடென்டிஃபை த இரிகேஷன் கேனால் விச் ஒரிஜினேட் ஃப்ரம் ஹரிகா பரேஜ் இன் ஃபெரோஸ்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பஞ்சாப். ஸோ பஞ்சாப்னுடைய ஃபெரோஸ்பூர் மாவட்டத்தில் ஹாரிக் தடுப்பணையிலிருந்து உருவாகும் நீர்ப்பாசன கால்வாய் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இந்திரா காந்தி கால்வாய். விச் லேக் இஸ் லொக்கேட்டட் இன் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் கிரேட் லேக். ஸோ இது வந்து நம்ம புக்கில் கொடுக்க கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா பெரிய ஏரிகளில் கிழக்கு பகுதிகளில் அமைந்துள்ள ஏரி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கிரேட் லேக் அப்படிங்கிறதே வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏரிகள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா லேக் ஆன்டோரியா. அடுத்தது பாருங்கள், மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மகாநதி. ஸோ இந்த ரிவர் பார்த்திங்கன்னா அமர்கண்டக் அப்படிங்கிற மலையில் போகக்கூடியது. பெரியார் வந்து கார்டமம் ஹில்ஸ், ஏலகிரி மலை. கோதாவரி பார்த்திங்கன்னா நாசிக் ஹில்ஸு. அடுத்தது கிருஷ்ணா வந்து மகாபாலேஸ்வர் ஹில்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2. த ரிவர்ஸ் மர்ஜின் முக்கூடல் ஆர், முக்கூடலில் சேரும் ஆறுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து தென்பொருணை, சித்தாறு, கோதண்டராம ஆறு. த டேம் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் சட்லஜ், சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை. இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான், திருப்பியும் அதே கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து வக்ரானங்கல் டேம். த ரிவர் விச் இஸ் செட் டு பி தி லைஃப் லைன் ஆஃப் சிக்கிம். ஸோ சிக்கிம் மாநிலத்தினுடைய உயிர் நாடு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டிஸ்டா, ஆன்சர் ஆப்ஷன் டி. நேம் த பிளேஸ் வேர் ரிவர் கங்கா அண்ட் யமுனா ஜாயின்ஸ். ஸோ எங்கே வந்து கங்கை நதி வந்து யமுனை நதியும் சேருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அலகாபாத். அடுத்தது இன் தமிழ்நாடு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ரிவர் பேசின் ஹேஸ் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ். தமிழ்நாட்டில் பெட்ரோல் கிடைக்கக்கூடிய ஆற்று வடிநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா காவிரி பேசின், ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ பாருங்கள், நதிகளும் அது கடக்கக்கூடிய கடல்களும் கொடுத்துருக்காங்க. ஹுவாங்கோ, ஸோ அடுத்தது நைஜர், வோல்கா, மெக்கன்ஜி. ஸோ இந்த ஹாங்கோ பார்த்திங்கன்னா எல்லோசியில் கலக்குது, மஞ்சள் கடல். அடுத்தது நைஜர், ஸோ நைஜர் வந்து வளைகுடா கினி அப்படிங்கிற இடத்துல கலக்கக்கூடியது. அடுத்தது வோல்கா, ஸோ வோல்கா பார்த்திங்கன்னா காஸ்பியன் சி. மெக்கன்ஜி அப்படிங்கிறது பியோஃபர்ட் கடல். அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் சப்ளிமெண்ட்ஸ் த ட்ரிங்கிங் வாட்டர் நீட் ஆஃப் சென்னை. ஸோ சென்னை குடிநீர் தேவைக்கு பயன்படும் தண்ணீர் கிடைக்கும் துணை நீர் ஆதாரம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி நீர், ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த டாப்பிக்கோட டெஸ்ட் பார்க்கலாம்.
ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.